俺しかいない。サスケ。வெல்கம் பேக் டு பிஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 35. எல்லா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷனுக்குமே நான் லேட்டா தான் போடுவேன். ஆனா இந்த வாட்டி என்னன்னு தெரியல, கரெக்டா போட்டேன். ஆனா எனக்கு கரெக்டா போட்டாலும் கண்டிப்பா லேட்டா போட்டுருவேன். அது மட்டும் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். என்னைக்கு தாண்டா நான் உருப்படி கன்சிஸ்டன்டா இருந்திருக்கேன். சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பாய். Wake up to reality. 内葉サスケ。俺は波風湊。内葉イタチ。渦巻きナルト。内葉マドラだ。Nothing ever goes as planned in this accursed world. ஒரு சின்ன பையன் கிட்ட எப்படிதான் நடந்துப்பியா? உன் வயசன என் வயசன என்ன போலற? இல்ல, இதுக்கு முன்னாடி நீ யாருக்காவது முத்தம் கொடுத்திருக்கியா? வாட்ல நான் இருந்திருந்தா நான் நகலமா இருக்கும். ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். அந்த இடத்துல ஜிரையா மட்டும் இருந்தாரு, எரிக்க விட்டுருப்பாரு. ஐயோ, டபுள் மீனிங்ல வருது. ரசெங்கான். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ரசெங்கான். ரசெங்கான். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு டெய்லி பிஸ்ட் பாலுக்கிட்டே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஜுட்சுவை உருவாக்குனா, அந்த ஜுட்சுவை ஒருத்தன் போட்டுறதுக்காக யூஸ் பண்ணா அவனுக்கு எப்படி இருக்கும்? அதாவது அந்த ஜுட்சுவை உருவாக்குனவனுக்கு எப்படி இருக்கும்? மனசு உடஞ்சிருவாங்க. நம்ப மாட்டீங்க, அவனுக்கு 3 பொண்டாட்டி. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நான் தான் ரைட்ல உட்காருவேன். எப்ப பார்த்தாலும் அவளே ரைட்ல உட்கார வைக்கிறேன். அவளை மட்டும் இங்க உட்கார சொல்லு, நான் தான் அந்த பக்கம் உட்காருவேன். ஹாஸ்டல் பக்கம் இருக்கேன். லெஃப்ட்ல ஆளு புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்காங்க. நாமெல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். அதுவும் என்ன மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அவன் ஒண்ணுக்கு கூட வக்கு இல்லாம இருக்கான். சாருங்களுக்கு எல்லாம் இப்படிதான் கிடைக்குதோ. அதாவது கக்காசிய சொன்னேன். Hey, baby, let me see it. Baby, let me see it. No, I really need it. இதுல இருக்கிற 3 அனிமே பொண்ணுங்களே எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த வீடியோ எனக்கு ஏன் தான் புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். வாத்தியார் கஷ்டப்பட்டு மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தருவாரு. அதெல்லாம் எனக்கு ஒரு மண்ணு இளவும் புரியாது. ஆனா இது எனக்கு ஏன் புரிஞ்சுதுன்னு எனக்கு இப்போ வரைக்குமே ஒன்றும் புரியல. வர நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன். அன்போடு வந்தால் ராமன் கொடுப்போம், வம்போடு வந்தால் ரசிங்கன் கொடுப்போம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நருட்டோக்கு கரெக்டா இருக்கும். ஏன் நருட்டோ இதுல இருக்கிற மாதிரி தான். அன்போடு வந்தா ராமனை கொடுப்பான், வம்போட வந்தா ரசிங்கனை தான் கொடுப்பான். நீ இந்த ஹீரோவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. ஹீரோ பாத்தியா, இதுதான் நம்ம வீடு. 3 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினது. இதுக்கே இன்னும் 20 வருஷத்துக்கு லோனுக்கு தான். என்ன பண்ண போறாரோ போ. நான் சொல்லி தர சொன்னது இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இங்க நிக்கிறாங்க பாத்தியா சும்மா, இவங்க தான் எங்க அம்மா. நல்லா பார்த்து ஐச்சு வச்சுக்கோ, இல்லன்னா உனக்கு 3 வேளை சோறு விழாது, தொங்கனு கொட்டுதான் விழும். ஏய், சரியான சிங்குங்க சின்சானோட டயலாக் கூட. இதுல குராமாவை போய் ஹீரோன்ட்டீங்க. ஐயோ, இதுல குராமாவை போய் ஹீரோன்ட்டாங்களே, எனக்கு அதாங்க தாங்க முடியல. நருட்டோ வந்து சாக்குராவை லவ் பண்ணா, ஹினாட்டா வந்து நருட்டோவை லவ் பண்ணா, சாக்குரா வந்து சாஸ்கேவை லவ் பண்ணா, சாஸ்கே வந்து நருட்டோவை லவ் பண்ணா. ஐயோ, என்னடா அது ரிவர்ஸா சொல்றீங்க? நருட்டோ தான் சாஸ்கேவை காப்பாத்தி அவனு சொல்லிட்டு சாஸ்கேன்னு இருப்பான். அதனால இதுக்கு முன்னாடி நருட்டோவை தான் அப்படி சொன்னீங்க. இப்ப சாஸ்கேவையும் சொல்லி 2 பேரும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. ஓ மை காட். சரி, நான் வராம போயிட்டா நீ என்ன பண்ண? நான் உசார் பண்ணிட்டு போயிடுவேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி பல கேஸுங்க நம்ம ஊர்ல இருக்குதுங்க. அதனால நீங்க லவ் பண்ண போற பொண்ணை சேஃபாவே வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க உஷார் பண்றதுக்கு பதிலா உங்க ஃப்ரெண்டு உஷார் பண்ணிட்டு போயிருவான். சோ பி கேர்ஃபுல். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், மோகனம் என் காதல் வாகனம் செந்தா. சட், நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்காதான்னு தோணுது. இதுதான் கேப்னு பீம் எப்படி இருக்கான் பாருங்க. ஷேரிங்கன்னாலே நம்மளுக்கு இட்டாச்சி தான் தோணுதுல. அதாவது எனக்கு ஷேரிங்கன்னு சொன்னாலே எனக்கு இட்டாச்சி ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது ஷேரிங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த கேரக்டர் வரும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
ஏன்டா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி இறந்துட்டா அது அவன் தெரியாம ஏதோ அந்த சுக்குனா வந்து கட் பண்ணிட்டான் கோஜோவை பாதியா, அதை வச்சுட்டு நீங்க கிட்கேட்டே ரெடி பண்ணீங்களாடா கோஜோ கிட்கேட்னு, அதுவும் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா. என்ன இளவிடாது கோஜோ மேல இருக்கிற கிட்கேட் என்னத்தை மாத்திக்க. நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ரொம்ப சொல்றானே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப இப்படி தனியா விட்டுட்டு போறான். டே டார்க் காமெடி கிரியேட்டர்ஸ், நீங்க தானே எங்களை கெடுக்குறீங்க. டார்க் காமெடி இல்லாத சீன்லயும் நீங்க டார்க் காமெடி வர வைக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புடா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கடா. காதல் வந்தா கட்டையால் அடிப்பே, கல்யாணம் என்றால் செருப்பால் அடிப்பே, கூட்டிட்டு ஓடி போனா விரட்டி விரட்டி அடிப்பேன். ஏன்டா பரவ நீ போயிட்டீங்கன்னா நான் மட்டும் சிங்கிளாவா இருக்கணும். ஒரு சில பேருக்கு நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. நான் கமிட்டடே ஆகக்கூடாதுன்னு எனக்கு சூனியெல்லாம் வச்சிருக்கு. நான் ஒரு பொண்ணை பத்தி பேசினாலோ, எனக்கு ப்ரொபோஸ் வந்த மேட்ரை என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாலோ, நான் ஒரு பொண்ணை பார்த்தா கூட என்ன விரட்டி விரட்டி அடிப்பா. நிறைய பசங்களுக்கு பசங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா கிடைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு பசங்கள்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைக்காம எனக்கு ஒரு பொண்ணு தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கு. ஒரு நாள் காலேஜ் வந்து முடியும் போது இந்த நிறைய பேர் காலேஜ் முடிஞ்சா இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிக்கிறது அந்த மாதிரி நிப்பாங்கல்ல, நானும் என் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம். அப்போ பிகாம் குரூப்ல இருந்து செகண்ட் இயர் அக்கா வந்து என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 அக்கா கிட்ட என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பார்த்தது எனக்கே தெரியாது. ஆனா அவங்க என்ன பார்த்ததை இவ பார்த்துட்டா. என்ன பார்த்ததுக்காக சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடினவதாங்க அவளை தடுத்து நிப்பாட்டி வைக்கிறதுக்குள்ள ஐயோ போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, பொண்ணுங்க கிட்ட 2 கண்ணு மட்டும் இல்ல 3வது கண்ணு ஒண்ணு இருக்குன்னு. ஆனா அவ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த திருச்சிற்றம்பலம் படத்துல இருக்கிற மாதிரி, இந்த தனுஷும் சோபனாவும் இருக்கிற மாதிரி, ஆனா கிளைமேக்ஸ்ல இருக்கிற மாதிரி இல்லாம வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஷேர் கரோ பாய். இது என்னடா பழைய இலவா இருக்கு. நருட்டோ பொருட்டோ மெகிமியோட அப்பாலாம் கரெக்ட் தான். கோஜோவோட அப்பா எப்படா கக்காஷி ஆனாரு? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாடா? வெறும் கக்காஷி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த கேரக்டர் அது, அதுக்குன்னு அப்பா வாக்கிடுவீங்களா? ஆனா கக்காஷி வச்சு தானே கோஜோ எடுத்தாங்க. அப்ப உண்மையில அப்பா தான் போலயே. ஆஹா என்னையே குழப்பிட்டானுங்க. My name is Raghu. என் பேர் ஜெகதீஷ். டைகர் முத்துவேல் பாண்டியன். கேப்டன் மேஜர் கே சூரியன். இதான் வேதம். ஆரிச்சாமி தொட்டிசையா பில்லா டேவிட் பில்லா. சரி, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒரு கேம் தரேன். ஒவ்வொரு கேரக்டருக்கும் தமிழ் படத்துல இருந்து ஒவ்வொரு டயலாக் வந்துச்சு இல்லையா, அந்த டயலாக்லாம் எந்தெந்த படத்துல வரும்னு கண்டுபிடிச்சு எந்தெந்த கேரக்டருக்கு எந்தெந்த படம் வருதோ அதை அப்படியே கமெண்ட்ல போட்டுருங்க. நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா கமெண்ட்டை பார்த்து கண்டிப்பா ஹார்ட் கொடுப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உடனே கமெண்ட்ல போட்டுறீங்க. ஓகே ஸ்டார்ட் கரோ பாய். ஈட்டாச்சியோட அப்பாவான ஃபுகாக்கு உச்சிகாவை நமக்கு நல்லாவே தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னா கென்ஜுட்சியோட காடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர். அது மட்டும் இல்ல 4th கிரேட் நிஞ்சா வார்ல ரீஅனிமேஷன் ஆகாத கேரக்டர்ல இவர் ஒருத்தர். ஒருவேளை இவர் மட்டும் ரீஅனிமேஷன் ஆயிருந்தானா மாதராவை ஈஸியாவே டிஃபைட் பண்ணி முடிச்சிருப்பாரு. இதுதான் உருட்டு. எனக்கு தெரிஞ்ச தலைவர் நருட்டோ சீரிஸை ஒழுங்கா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபுகாக்கு உச்சிஹா பவர்ஃபுல் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு இட்டாச்சியா இல்ல மடராவை தோக்கடிச்சிருவாரா? இல்ல எனக்கு புரியல சாமி. மடராவை தோக்கடிச்சிருவாரா? இல்ல எனக்கு சுத்தமா விளங்கல. லினிகன் மடராவை தோக்கடிச்சிருவாரா? ஐயோ சாமி, இட்டாச்சியை தோக்கடிக்கிறதே கஷ்டம். எப்படி சாமி மடராவை தோக்கடிப்பாரு? இல்ல எனக்கு சுத்தமா விளங்கல. யாருமே இந்த மாதிரி ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை பரப்பாதீங்க. ஒரு சில பேர் ஒழுங்காவே நருட்டோ சீரிஸை பார்க்காம இதை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து அவங்க உண்மை நம்பிடுவாங்க. அவனுக்கு அப்புறம் அவனுங்களும் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லுவானுங்க. நான் ஒத்துக்கின சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணிருக்கேன். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக் வர சகஜம் தான். ஆனா இது ரொம்ப ஓவரா இருக்கே. ஃபுகாக்கு வந்து இட்டாச்சி தோக்கடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். ஆனா மடராவை தோக்கடிக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. மடராவை தோக்கடிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்ல. மடரா 1 ஷாட்ல கில் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. மடரா கிட்டத்தட்ட காட் லெவல் கேரக்டருங்க. தோக்கடிக்கலாம் சான்ஸே இல்ல. சபாஷ். ஒருத்தன் ஒரு ஊரை ஏமாத்தி கேள்விப்பட்டிருக்க, ஆனா ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தனை ஏமாத்தினதை இப்பதான்டா பாக்குறேன். சபாஷ். ஆமாங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுமா என்ன நருட்டோ வந்து மினட்டோட பையன்னு? தெரிஞ்சு நருட்டோவை எப்படி ஏமாத்திருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? நருட்டோக்கு கண்டிப்பா இந்த ரியாக்ஷன் தான்.
உச்சிஹா கிளானை கொண்டதுல என்ன ஒரு ஆனந்தம். நான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன் இல்ல. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு எத்தனை லைக், ஒரு 500 லைக்ஸ் இல்ல ஒரு 300 போதுங்க. ஒரு 300 லைக்ஸ் தெரிக்க விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டா இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை சோகமா இல்ல டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜாலியாக்கி விட்டுரும். சரி ஓகே, பை பாய்.